guys, வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பரமேஷ். டுடே உங்களுக்காக நான் என்ன பண்ண எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, டாமினிக் அண்ட் த லேடி பர்ஸுங்கிற 2025 இறங்குற ஒரு மலையான சஸ்பென்ஸ் மூவி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தரமாக இருக்கும் படம். வாங்க மூவிஸ்குள்ளே போகலாம். மூவி ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைன்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்து நோட்டீஸ் வந்து ஒட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இதை பார்த்து விக்கிங்கிற ஒரு பையன் வந்து இந்த டாமினிக் சாரோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்து வரான். அப்போ ஏற்ற வீட்டில் இருந்த ஆள் அந்த ஏற்ற வீட்டு தான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேவா, அவர் அதாவது டிடெக்டிவ் வச்சிருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க வீட்டில் உள்ள ஆளுக்கிட்ட தான் வந்து விசாரிப்பான். விசாரிக்கும் போது அந்த வீடு தான் போய் கேளுங்க அந்த மாதிரி சொல்லிடுவாரு. கேட்டுட்டு இவன் அந்த வீட்டில் கேட்க போகும்போது இவர் அவங்க ஒய்ஃபு கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. இவரை பார்க்கவும் டெய்லியும் ஒவ்வொருத்தனா வந்து இன்டர்வியூக்கு வந்து வரான். ஆனால் இவர் யாரையுமே எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்படி என்ன தான் பண்ணுறாரோ அப்படி சொல்கிற மாதிரி சீனை வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃப்ரேமில் வந்து நம்ம விக்கி வந்து நம்ம ஹீரோ சாரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. சுற்றி முற்றிலாம் பார்க்குறாரு. அப்போ வந்து இவர் வந்து ஒன்று நோட்டீஸ் பண்ணுறாரு. ஹீரோ வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருப்பாரு. அந்த யூனிஃபார்ம்ன்ற ஒரு ஃபோட்டோலாம் இருக்கும். அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அவர் இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு அங்கேருந்து வந்து குளிச்சுட்டு வந்து கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அந்த மாதிரி சொல்கிறாரு. அதாவது எந்த ஒரு கொஸ்டினும் கேட்காம அவர் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்கிறாரு. இவரும் ஆச்சரியத்தில் ஓகே நமக்கு டிடெக்டிவ் வேலை வந்து கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இவர் கூட வந்து வெளியே வந்து வராரு. விக்கி ஒரு பைக் வச்சிருப்பாரு. அந்த பைக்கில் 2 பேரும் ஏறி பக்கத்தில் உள்ள ஒரு காஃபேல வந்து 2 பேரும் ஒரு டிஃபன் சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அப்படி சீன் காட்டிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுறாங்க, நம்ம விக்கி வந்து கேட்பாரு நம்ம ஹீரோ கிட்ட, சார் என்னை வந்து எந்த ஒரு கொஸ்டினுமே கேட்காம எப்படி என்னை வந்து செலக்ட் பண்ணீங்க அந்த மாதிரி வந்து கேட்பாரு. அதுக்கு வந்து இவர் வந்து சொல்லுவார், நான் உன்னை பார்க்கும்போது நல்லா நோட்டீஸ் பண்ணேன். உன் கையில் வந்து ஒரு டேட்டு வந்து குத்திருந்தேன். அது பிரேசில்லையோ ஃப்ரான்ஸ்லேயோ போட்ட ஒரு டேட்டோ அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் ட்ரெஸ்ஸு ஷூஸ் எல்லாமே பிராண்டடாக வந்து யூஸ் பண்ண. ஸோ உன்னை பார்த்தா ஒரு பணக்கார வீட்டு பையன் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ வந்து நீ வந்து எனக்கிட்ட வந்து சம்பளம் வந்து இவ்வளோ தாங்க அவ்வளோ தாங்கன்னு கேட்க மாட்டேன். அதனால அந்த பிரச்சனை வந்து எனக்கு இருக்காது. அது இல்லாமல் பேக்கெட்டில் பார்க்கும்போது பைக்குக்கான கீ செயின் இருந்துருச்சு. ஸோ உங்கள்கிட்ட பைக் இருக்குது, அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் அங்கே இருக்க ஹவுஸ் ஓனரோட காரை தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த காரும் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ நான் வெளியே போகிறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் நீ கரெக்டாக வந்து செட் ஆன அப்படின்னு சொல்லுவார். அது இல்லாமல் கருவிலையத்தை பார்க்கும்போது ரொம்ப நாள் நைட்டு தூங்காமல் இருந்தால் கண்ணில் வந்து இந்த டார்க் சர்க்கிள் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நீ இந்த மாதிரி ஆளுங்க தான் நான் என்னோட வேலைக்கு வந்து தேவைப்படும் அந்த மாதிரி சொல்கிறாரு. இவரு என்ன பண்ணுறாரு, பரவாயில்லையே நம்ம சரியான இடத்துக்கு தான் வேலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விக்கியும் சொல்கிற மாதிரி வந்து சீன் வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கேஸுக்காக வந்து இவர் வந்து விக்கியை வந்து கூட்டு போகிறாரு. அப்படி ஒரு பஸ் ஸ்டாப்பில் இருக்கும்போது ஒரு பையன் வந்து இவர் மேலே வந்து மோதிடுறான். அப்போ ஒரு கீழே ஒரு பர்ஸும் அவன் கையிலேருந்து விழுந்துருது. அந்த பர்ஸ் எடுத்து அந்த பையன்கிட்டயே வந்து கொடுத்துட்ற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு சோமன் ஒரு ஆள் இருப்பார். அவரை ஃபாலோ பண்ணுறது தான் இப்போ வந்து வந்திருப்பாங்க. அவர் என்ன பண்ணிடுவார், நம்மளோட கேஸ் தான் இவரை ஃபாலோ பண்ணு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவார், நம்ம ஹீரோ வந்து நம்ம விக்கி கிட்ட சொல்லியிருப்பாரு. அதுக்கு 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து வந்திருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவன் சோமன் வந்து அங்கெல்லாம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு காணமாயிடு வாங்கிட்டு என்ன பண்ணுவான், அங்கே இருக்க ஒரு ரூமில் வந்து ஒருத்தங்க கூட வந்து இருக்கிற மாதிரி வந்து சீன் வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா, அந்த சமயம் பார்த்து கதவை திறந்துட்டு நம்ம ஹீரோ வந்து வந்துடுறாரு. வந்து அங்கே இருக்க ஒரு பொம்பளையும் இந்த சோமன் அவரையும் சுற்றி சுற்றி வளைச்சு போட்டோ பிடிக்காரு. போட்டோ பிடிச்சி இவர் வந்து மிரட்டுறாரு. என்ன சார் இங்கே வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ என் ஒய்ஃபை கூப்பிட்டு இங்கே வந்து நான் இது பண்ண உனக்கு வந்து என்ன சார் மல்லிகா மேடமா, அவங்க நல்லா அழகாக கொழுக்கு முழுக்கிட்டு இருப்பாங்களே அதுக்குள்ளேயும் இப்படி முடிஞ்சிட்டாங்களா அந்த மாதிரி வந்து இவர் வந்து சொல்கிறாரு. உடனே வந்து இவரும் வந்து ஷாக் ஆகிறான். என்னடா ஃபோட்டோலாம் வச்சுட்டு ஒருத்த வந்து மிரட்டுறானே யாரான்னு சொல்லும் போது இப்படி மல்லிகா மேம் தான் உங்கள் மேலே, அதாவது உங்கள் ஒய்ஃப் தான் உங்கள் மேலே சந்தேகப்பட்டு என்னை வந்து அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுக்காக 10,000 கொடுத்தாங்க அந்த மாதிரி சீன்லாம் காட்டுறாங்க. உடனே வந்து என்ன பண்ணால் பக்கத்தில் இருக்க பொம்பளை வந்து கிருஷ்ணா வந்து என்ன சொல்கிறாரு, சார் இதே மாதிரி ஒரு பொம்பளை கூட அந்த ஹோட்டலில் பார்த்தனே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்டை தூக்கி போடுறாரு. அதை பார்த்துட்டு கூட வந்த பொம்பளை, அப்போ என்கிட்ட மட்டும் பழகிறதுல ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான்னு சொன்னோன்னே இவர் இல்லைம்மா அவன் சும்மா பொய் சொல்கிறாமா அந்த மாதிரி சீனை வந்து இதில் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவர் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறார், சார் அவங்க ஒன்றும் யோக்கியம் கிடையாது சார்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்த ஒரு பேக் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற வேலைகள்லாம் இவங்க ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு வந்து இது பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே இவருக்கு பார்த்து என்ன உன்னை போய் நம்புறேன்னு அப்படி சொல்கிறாரு. என்னது எனக்கு அப்போ பணம் தேவைப்படாதா அந்த மாதிரி இவங்க சொல்கிற மாதிரி ஒரு சீனை வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது இவர் என்ன பண்ணுறாரு, அவரை வந்து மிரட்டிட்டு இந்த வீடியோ உங்கள் ஒய்ஃப் கிட்டலாம் அனுப்பாமல் இருக்கணும்னா எனக்கு ஒரு 50,000 கேஷும்
50,000 கேஷ் வந்து என் அக்கௌண்ட்டுக்கு வந்து போட்டு விடணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. உடனே என்ன பண்றாரு, இவரும் அந்த கேஷையும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இவர் சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு திங்ஸ் வாங்கியிருப்பாரு பார்த்தீங்கன்னா, அந்த திங்ஸையும் அவர்கிட்ட இருந்து புடுங்கிட்டு என்ன பண்றாரு, இவர் வீட்டுக்கு வந்து வராரு. இது வந்து அவங்க வீட்டோட ஹவுஸ் ஓனர் அம்மா. ஓகேங்களா? இங்க வீட்ல தான் இவர் வந்து வாடகைக்கு வந்து இருப்பாரு. அப்போ வந்து அவங்ககிட்ட வந்து பேசுற மாரி காட்டுறாங்க. அப்போ வந்து இவர் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் இவங்ககிட்ட வந்து குடுக்குறாரு. உடனே "என்னப்பா இதெல்லாம் எனக்கு வாங்கிட்டு வந்து நீ இது பண்ற? நீங்க எங்களுக்காக எவ்வளவு சமையல்லாம் பண்ணி வந்து குடுக்குறீங்க. உங்களுக்காக நான் ஒரு சின்ன உதவி வந்து பண்றேன்." அந்த மாரி வந்து இவரு சொல்ற மாரி இது வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த டிவில வந்து இந்த மாரி ஒய்ஃப வந்து ஒருத்தர் வந்து கொலை பண்ணிட்டாரு. அவர வந்து கைது பண்ணிட்டோம் சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. அத பார்த்து நம்ம ஹீரோ சார் என்ன பண்றாப்ல, இது வந்து கன்ஃபார்மா வந்து இவன் புருஷன்காரன் இவன் ஒய்ஃப கொன்றுக்க மாட்டான். அவங்களோட பாய் ஃப்ரெண்டோ இல்லன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது தான் கொன்னிருப்பாங்க. அந்த மாரி நியூஸ் வருது. அடுத்த நாள்லயே பார்த்தீங்கன்னா, இவரு சொன்ன மாரியே அவங்க அந்த பொ இறந்து போன பொண்ணோட என்ன பண்ணுவான், கூட இருக்க ஃப்ரெண்ட் தான் அவங்கள வந்து கொலை பண்ணியிருப்பான். "பரவாயில்லையேடா உன் இன்வெஸ்டிகேஷன்லாம் நல்லா இருக்கே" அப்படின்னு சொல்லும்போது, என் அப்சர்வேஷன்லாம் அப்படி வந்து இருக்கும். எத்தன கேஸ் வந்து பார்த்துருப்பேன். 10 வருஷத்துக்கு முன்னாடியே மோப்ப நாய கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு கொலையெல்லாம் கண்டுபிடிச்சேன் அப்படின்லாம் இவர் வந்து இவர பத்தி பெருமையா சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ வந்து இவங்க என்ன பாருங்க, கையோட ஒரு மணி பர்ஸ எடுத்துட்டு வந்து ஒரு லேடீஸ் பர்ஸ் ஓகேங்களா, எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட வந்து காட்டுறாங்க. இந்த பர்ஸ் வந்து யாருக்குள்ளதுன்னு சொல்லிட்டு நீ கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. உடனே இவர் சிரிச்சுக்கிட்டு, நான் எப்படிப்பட்ட போலீஸு, இப்போதைக்கு டியூட்டில இருந்தேன்னா நான் டிஐஜி கிட்டயே ஆயிருப்பேன். என்ன போய் ஒரு பர்ஸ வந்து விசாரிக்க சொல்றீங்களே, அந்த மாரி இவரு வந்து ஃபன்னா வந்து கேட்கிறாரு. அப்பதான் இவங்க வந்து எங்க அந்த பர்ஸ் கிடைச்சுன்னு சொல்றாங்க. அதாவது இங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும்போது அங்க வந்து ஒரு பர்ஸ் வந்து கிடைச்சுச்சு. இது யாரு கூடன்னு தெரியல. குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில துண்டு சீட்டுகளும், கொஞ்சம் பணம் அதெல்லாம் இருந்துச்சு. அத மிஸ் பண்ண வந்து ரொம்ப வந்து வருத்தப்படுவாங்கல்ல. ஸோ அத வேணாலும் நீங்க வந்து கண்டுபிடிச்சு குடுக்கணும். அந்த மாரி வந்து சீன வந்து காட்டுறாங்க. அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து இத வந்து ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ் கிட்ட தான் குடுக்கலான்னு ஒப்படைக்கலான்னு போனேன். அப்ப ஆட்டோ டிரைவர் என்ன சொன்னாருன்னா, மேடம் இது போலீஸ் கிட்டனா கொலை கேஸே அவங்க பெண்டிங்ல வச்சிருக்காங்க. நீங்க இந்த பர்ஸ் கேஸ் எல்லாம் போய் சொன்னீங்கன்னா, அதுல இருக்க காசு, பர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கேஸ வந்து இது பண்ணி விட்டுருவாங்க சொன்னாங்க. அதனால தான் இந்த கேஸ நீ ஒரு டிடெக்டிவா தானே இருக்க. நீ வந்து இந்த கேஸ வந்து சால்வ் பண்ணு சொல்லிட்டு உன்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னோனே, வேணாம் இந்த சின்ன பர்ஸ் வேலையெல்லாம் என்ன வந்து பார்க்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இது பண்ணுவாரு. அப்போ வந்து இவன் உனக்கு வந்து ஒரு ஆஃபர் வந்து குடுக்குறேன். நீ இந்த வீட்டுக்கு வீட்ல இருந்து தங்கி இருக்கல்ல, இதுக்கு வாடகைய குடுத்து எத்தன மாசம் ஆச்சுன்னு கேட்கும்போது, அப்பதான் நமக்கு வந்து தெரியுது. தலைவன் ஒரு 2, 3 மாசமா வாடகையே குடுக்காம இருந்திருப்பான் போல. நான் ஒரு 3, 4 மாசமா அதெல்லாம் வாடகைலாம் குடுக்கல அந்த மாரி சொல்ற மாரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நீ கிட்டத்தட்ட ஒரு 4, 5 மாசமா வாடகை குடுக்காம இருக்க. இந்த பர்ஸ் யாருடையதுன்னு நீ வந்து கண்டுபிடிச்சு சொன்னன்னா, நான் அந்த வாடகைய வந்து நீ வந்து கொடுக்கவே வேண்டாம். அத வந்து நான் கழிச்சுக்கிறேன் அந்த மாரி சொன்னோனே, இந்த டீல் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து புடிச்சிருக்கு. உடனே அந்த பர்ஸ தேடி வந்து அங்க வந்து போறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பர்ஸ்ல இருந்து என்ன பண்றாரு, ஏதாவது குழுவெல்லாம் இருக்குமான்னு பார்க்கும்போது, ஒரு சின்ன சின்ன ஒரு சில பொருட்கள்லாம் இருக்கு. ஒரு பேப்பர் கிழிச்சு போட்ட பேப்பர்லாம் இருக்கு. அதெல்லாம் உட்காந்துட்டு இவரு பார்த்துட்டு இருக்கும்போது, அவரு கூட அசிஸ்டன்டா இருப்பார்ல விக்கி, அவரும் வந்துருவாரு. சரி அவங்கிட்ட இந்த பேப்பர்லாம் என்ன இருக்கு வச்சு ஏதாவது க்ளூ கிடைக்கான்னு பாருன்னு சொல்லிட்டு, அவரு ஜாலியா உட்காந்து அங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்றான், அவன் வந்து ஒரு அந்த பர்ஸ்ல இருக்கிறதெல்லாம் வச்சு ஒரு பேங்க்ல இருக்க வந்து ஒரு அக்கௌண்ட் நம்பருக்குள்ள டீடைல்ஸ் சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறான். பட் வந்து அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து பேரு, நேம் எதுவுமே வந்து இல்ல. இவன் என்ன பண்ணியிருப்பான், அந்த பேங்க்ல தெரிஞ்ச ஒரு ஆள வந்து இவன் வந்து கைக்குள்ள போட்டிருப்பான். இவனும் இந்த மாதிரி ஹோட்டல்ல இருக்கும்போது போட்டோலாம் எடுத்து வச்சு இவன் மிரட்டியிருப்பான். ஸோ அதனால இந்த டீடைல்ஸ் வந்து சொல்லுங்கன்னு சொன்னோன்னே, அவனும் என்ன பண்றான், இது வந்து ஒரு பொண்ணோட டீடைல்ஸு. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு, இவன் என்ன பண்றான், ஒரு பொண்ணோட டீடைல்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அந்த பொண்ண தேடி வந்து இவரு வந்து போறாரு. போகும்போது என்ன பண்றாங்க, அங்க அவங்க பொண்ணு கூட வந்து ஸ்டே பண்ணியிருப்பான் பார்த்தீங்களா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2, 3 பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் விசாரிப்பாரு. விசாரிக்கும்போது அவ காணாம போய் 4 நாள் ஆச்சு. நாங்களும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கோம். அந்த மாரி இவங்ககிட்ட ஒரு ஷாக்கிங்கான நியூஸ வந்து குடுக்குறாங்க. என்னடா இது! இந்த ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து நம்மகிட்ட அந்த பர்ஸ வச்சு டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க. இந்த பொண்ணே காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த பர்ஸ் யார் கூடயோ சொல்லுங்க அதான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவரு வந்து இங்க வந்து நீங்க சொன்ன மாரி பர்ஸ வந்து இந்த மாரி ஒரு பொண்ணுக்குள்ள பர்ஸு, அவங்களே காணாம போய் ஒரு 4 நாள் ஆச்சாம். அந்த மாரி வந்து ஹவுஸ் ஓனர் அம்மாகிட்ட வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த சீன் தான் இதுல வந்து காட்டுறாங்க. அது கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு லேடியும் கூட ஒரு ஆளும் வந்து இவரு வீட்டுக்கு வர மாரி வந்து சீன் வந்து காட்டுறாங்க. அது யாருன்னு பார்த்தா, இவங்களோட எக்ஸ் ஒய்ஃபும், அவங்க இப்போ கல்யாணம் பண்ணியிருக்க ஹஸ்பண்டும் தான் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து துபாய்க்கு போப்போறோம். அதனால இந்த நாய வந்து உங்ககிட்டயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குற மாரி இருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இருந்த வீட்டுக்கு வந்து நான் தேடி போனேன். அங்க வந்து நீங்க வந்து இல்ல, இங்க இருக்கீங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னோனே, இவரு அதுக்கு ஒரு கதைய வந்து சொல்றாரு. அந்த வீடு கொஞ்சம் சின்னதா இருந்துச்சு. எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லாதனால, நான் கொஞ்சம் பெரிய வீட்டுக்கா இங்க வந்து ஷிஃப்ட் ஆயிட்டேன்னு சொல்ற மாரி சொல்றாங்க.
அப்போ வந்து அந்த லேடி வந்து சொல்றாங்க, எனக்கு தெரியாதா? அந்த வீட்ல நீ வந்து வாடகை வந்து ஒழுங்கா குடுக்குற. அதனால உன்ன காலி பண்ண சொல்ட்டாங்க. அதனால இங்க வந்திருக்க அப்படின்னு காட்டுறாங்க. அப்பதான் வந்து தெரியுது. இவருக்கு வந்து வ வ வேலை வெட்டிலாம் சரியாம இல்லாம, காசு இல்லாம இருந்திருக்கும். ஸோ மேபி அதனாலயே இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல வந்து பாதிப்பு ஏற்பட்டனால, அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்கள விட்டுட்டு ஒருத்தவங்க கூட செட்டில் ஆகியிருப்பாங்க. அந்த மாரி வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து துபாய்க்கு போறதுக்கு முன்னாடி இந்த நாய வந்து இவங்ககிட்ட குடுத்துட்டு போயிருவாங்க. அத நம்ம விக்கி கொஞ்சம் கொஞ்சி கொஞ்சி அது கூட விளையாண்டுட்டு இருக்காரு. அவர் வெளிய வந்து அவ்வளோதான் என்ன சொல்றது, ஜாலியா சிரிச்சுட்டு இருந்தாலும், அவரு கூட ஒரு நல்ல கவலைகள் தான் அவர் மனசுக்குள்ள வந்து இருக்குது. தனியா வந்து யோசிச்சுட்டு அவர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாரி ஒரு சீன வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா மறுபடியும் வந்து இந்த மாரி அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு நீ வந்து கண்டுபிடிக்கணும். காணாம போன பொண்ணுக்கு அப்படி சொல்லி இவங்ககிட்ட வந்து சொல்றாங்க. ஏம்மா நீ வந்து என்கிட்ட வந்து இந்த பர்ஸ் யாருக்குள்ளதான் கேட்ட? அந்த பர்ஸ் வந்து ஒரு பொண்ணுக்குள்ளது. அவன் அம்மா, அப்பா, வீடு அட்ரஸ் எல்லாம் வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அதெல்லாம் நான் சொல்லி சொல்லி முடிச்சுட்டேன். இப்ப என்னன்னா இப்படி வந்து சொல்றியே? அந்த மாரி ஒரு சீன் வந்து காட்டுறாரு. நீ வந்து என் கார எடுத்து இவரு வந்து ஸ்டார்ட்டிங்ல என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவன் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த ஹவுஸ் ஓனர் கார் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அது ரிப்பேர்லாம் ஆயிருக்காது. தலைவன் தான் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மாரி சின்ன ஆக்சிடென்ட் மாரி சம்பவம் பண்ணியிருப்பாப்ல. அதனால என்ன பண்ணேன், செட்ல வந்து இருந்திருக்கும் போல. உடனே வந்து இவன் சொல்லியிருப்பான், "அந்த காரு சர்வீஸ் பண்ண ரேட் என்ன ஆச்சுன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே இவரு வந்து, "அது ஒரு ரூ. 3 ரூ. 4 ஆகுமா? 3000 4000 ஆகுமா? நான் வந்து எப்படியும் உங்கள வந்து இந்த கடத்த வந்து அடைச்சிடுறேன்." அந்த மாரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. உடனே வந்து இந்த ஹவுஸ் ஓனர் அம்மா என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 3000 4000 இல்ல 30,000 ஐ மீன் அந்த மாரி ஒரு 50,000 சம்திங் வந்து ஆச்சு அப்படின்னு ஒரு அமௌண்ட் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? உடனே வந்து என்ன பண்ணுவாரு, இவரு வந்து முழிக்கிற மாரி காட்டுறாங்க. சரி நான் வந்து உனக்கு இன்னொரு ஒரு டிமாண்ட் வந்து குடுக்குறேன். ஓகேங்களா? இன்னொரு ஆஃபர் வந்து குடுக்குறேன். நீ வந்து அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நீ கண்டுபிடிச்சு குடுத்தன்னா, நான் என்ன பண்ணுவேன், இந்த காருக்கு நான் சர்வீஸ் பண்ண காசு எதுவுமே வந்து உன்கிட்ட இருந்து கேட்க மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஆஃபரும் குடுக்குறாரு. இவரும் அத வந்து பரவாயில்லையே ஒரு நல்ல ஆஃபரா இருக்கேன்னு சொல்லிட்டு இது பண்றாரு. அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேட்கிறாரு. இங்க காணாம போன பொண்ண பத்தி தெரிஞ்சுக்க நீங்க ஏன் இவ்வளவு வந்து ஆவலா இருக்கீங்கன்னு கேட்டபோது, இத மாரி தான் 25 வருஷத்துக்கு முன்னாடி என் பையனும் காணாம போயிட்டான். அத மாரி தானே ஒருத்தங்க வலி இருக்கும். ஸோ அவனையும் நான் இப்போ வரைக்கும் தேடிட்டு தான் இருக்கிறேன். அந்த மாரி சொல்லும்போது இவங்க வந்து ஒரு மனிதாபிமிக்க ஒரு நல்ல ஒரு ஹவுஸ் ஓனரா இருக்காங்க. ஒரு அம்மாவா இருக்கவும், அவங்களுக்குள்ள அந்த இது வந்து நமக்கு வந்து புரியுது. ஓகேங்களா? அவங்களோட கஷ்டம் வந்து நமக்கு புரியுது. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவரு வந்து என்ன பண்ணாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த காணாம போன பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் விசாரிக்கும்போது, இந்த மாரி அவங்களுக்கு வந்து ஒரு லவ்வர் வந்து இருந்தாரு. ஒரு 2 வருஷம் முன்னாடி. என்ன பண்ணாரு, ரீசென்ட்டா 4 நாள் முன்னே அவர் லவ்வர பார்க்க தான் போறேன்னு சொன்னாரு. ஆனா, அவர் லவ்வருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 வருஷம் முன்னாடி இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. ஆனா வந்து பிரேக்கப் வந்து ஆயிருச்சு. அ அது எதனாலனா, அவர் வந்து யாருக்கோ வந்து சாரி ஒண்ணு வாங்கி கொண்டு போனாரு. அ ஆனா அந்த சாரி வந்து இந்த பொண்ணு, காணாம போன பொண்ணு வந்து கட்ட மாட்டாங்க போல. இவங்க ஒரு மாடர்ன் கேர்ள்ஸ் சைட்லாம் கட்ட மாட்டாங்க. ஸோ அதுல ஏதோ இஷ்யூ ஆயிருச்சு போல. மேபி அதனால கூட பிரேக்கப் ஆயிருக்கலாம். அப்படின்னு வந்து ஒரு அரசல் புடிச்ச வந்து ஒரு ஸ்டோரிய வந்து அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இவங்க பின்னாடி அதாவது இந்த காணாம போன பொண்ணு பின்னாடி ஒருத்தன் வந்து சுத்திட்டே இருந்தான். எப்ப பார்த்தாலும் அவங்க லவ் பண்ணுங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணியிருந்தான். ஒருவேள அவன் மேலயும் எங்களுக்கு வந்து சந்தேகமாவும் இருக்கு. அந்த மாரி ஒரு வந்து என்ன சொல்லுது, ஒரு லீடு வந்து குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? உடனே இத கேட்டு நம்ம தலைவர் என்ன பண்ணாரு, அதாவது அந்த பொண்ணு காணாம போயிட்டா. சரி பின்னாடியே ஒருத்தன் தொரத்திட்டு போனான்ல, மேபி அவன் இவங்கள ஏதாவது கடத்தி வச்சிருப்பானா, கொலை பண்ணியிருப்பானா, அந்த மாரி ஒரு ஆங்கிள்ல வந்து அவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு, இந்த மாரி உங்க பையன் எங்க இருக்கான், என்ன ஏதுன்னு கேட்கும்போது, அவன் ஒரு ஊதாரி, எப்பமாவது வருவான், போவான் அந்த மாரி சொல்லிட்டு அவன கழுவி கழுவி ஊத்துற மாரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவன எப்படியோ வந்து இவரு வந்து கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சு அவன அடிச்சு இது பண்ணும்போது, என்ன பண்ண விக்கி பின்னாடி வந்து அவர் தலையில வந்து ஓங்கி வந்து அடிச்சிடுறாரு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து அவன் வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, நான் அந்த பொண்ணு பின்னாடி வந்து சுத்துனேன் சார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பிடிக்கலன்னு சொன்னோனே, நான் வந்து விட்டேன் சார். அது ரொம்ப நாள் ஆச்சு சார் சொல்லிட்டு அந்த மாரி சொல்லியிருப்பான். ஓகேங்களா? அந்த மாரி இவங்க அடிதடி கலப்பு நடக்கும்போது நம்ம ஹீரோவ அவனையும் அடிச்சிட்டு இருப்பான், ஹீரோவும் அடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ வந்து விக்கி பின்னாடி இருக்காங்க ஒரு இரும்பு ராட் எடுத்து அவன் தலையில அடிச்சிருவாரு. அவன் அங்கேயே சுருண்டு விழுந்துருவான். இதனால என்ன பண்ணுவாங்க, அவங்க 2 பேரையும் புடிச்சு என்ன பண்றோம், புடிச்சு இதுல வச்சுருவாங்க. உடனே போலீஸ்காரர் வந்து என்ன சொல்லுவாரு, நீ இங்க இதுக்குள்ள தான் இன்னும் இங்க இதுக்குள்ள தான் ஜெயிலுக்குள்ள தான் இருக்கியா? நீ இப்படியே தான் உன் வாழ்க்கை வந்து போகும். அந்த மாரி வந்து சொல்றாரு. உடனே பக்கத்துல இருக்க பையன பார்த்து, என்னப்பா இவன் கூட வந்து வேலைக்கு வந்து சேர்ந்திருக்கியா? அவரு எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? ஃபேக்கான சர்டிஃபிகேட் குடுத்து தான் இந்த வேலைக்கு வந்து சேர்ந்தாரு. அதனால அவர வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாரி வந்து அவரு வந்து ஸ்டோரி ஃபிளாஷ்பேக் வந்து சொல்றாரு. உடனே இவரு வந்து அவர பார்த்து மனசுக்குள்ளேயே சொல்ற மாரி, "என்னய்யா ஏதோ பொய்யே பேச மாட்டேன் ரொம்ப நல்ல மாரியே சொன்ன." அந்த மாரி மனசுக்குள்ள திங்க் பண்ண மாரி சொல்றாரு. இவரு சும்மா சும்மா அந்த மாரிலாம் ஒரு இது வந்து காட்டுறாரு. அந்த ரிலேஷன் வந்து நடக்கிற மாரி காட்டுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பர்ஸ்ல இருந்து அவரு வந்து ஃபர்ஸ்ட் என்ன எடுப்பார்னா, கொஞ்சம் துண்டு துட்டு பேப்பரும், அதுக்கப்புறம் ஒரு மெமரி கார்டும் எடுத்திருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அந்த பேப்பர வச்சு இவங்க இந்த பேங்க் அட்ரஸ் வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணு பேர்ல வந்து இருக்கு. அதுதான் அவங்க வீட்ல போய் விசாரிச்சாங்க அதெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் சரி ஓகே. அதுல எந்த பெருசா லீடு எதுவும் வந்து கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணா மெமரி கார்ட்ல ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அது வந்து பாஸ்வேர்ட் வந்து கேட்கும். இவங்க நெறைய போட்டு போட்டு பார்ப்பாங்க. எதுவுமே வந்து ஓப்பன் ஆகாது. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க
அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து இருக்காங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பொண்ணோட பேர போட்டு அட் 1, 2, 3 அந்த மாரி போட்டுருவாங்க. இப்போ திவ்யானா திவ்யா அட் 1, 2, 3 அந்த மாரி போட்டோனே டக்குனு வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? ஆ உடனே என்ன பண்ணுவாங்க, சாரி இந்த பொண்ணு பேர் வந்து பூஜா. நான் வந்து மறந்துட்டேன். பூஜா அட் 1, 2, 3ன்னு போட்டோனே அந்த இது வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த காணாம போன பூஜாவுக்கு வந்து அவங்க லவ்வர் இருப்பாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது அந்த ஃபோட்டோவெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இதுல வந்து நெறைய கொஞ்சம் ஃபோட்டோஸ் இருக்கும். அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீடியோ மாரி ஒண்ணு வந்து இருக்கும். ஓகேங்களா? அதாவது இவங்க லவ்வர் வந்து வீடியோ எடுக்கிற மாரி, இவங்க வந்து அந்த பின்னாடி அந்த பால்கனில நிக்கிற மாரி. அப்ப வந்து பேக்கிரவுண்ட்ல டிவில வந்து, அங்க உள்ள ஒரு பஞ்சாயத்து தலைவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு குறிப்பிட்ட ஒரு லைப்ரரி வந்து தொறக்கிற மாரி, ஒரு வீடியோ வந்து ஓடிட்டு இருக்கும். ஓகே. நியூஸ்ல வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அத வச்சுட்டு அந்த லொகேஷன் சரவுண்டிங்ல ஒருவேளை மேபி வந்து இவங்க வந்து லாட்ஜ்ல வந்து இருந்திருப்பாங்க போல. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து காணாம போறாங்கன்னு பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ என்ன பண்ணுவாரு, அது வந்து மூணார்ல வந்து இருக்கும். பட் இது ஸ்பெசிஃபிக்கா அந்த லாட்ஜுக்கு நேம் வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ எல்லா ஒரு ஹோட்டல்லயும் போயிட்டு இவங்க ஏறி ஏறி இறங்குவாங்க. ஃபைனலா ஒரு ஹோட்டல்ல போய் கண்டுபிடிச்சுருவாங்க. அந்த இருக்க வால்பேப்பர்லாம் இவங்க வச்சிருந்த வால்பேப்பரோட மேட்ச் ஆகும். நாங்க வந்து ஒரு போலீஸ் ஆஃபீசர் இந்த மாதிரி ஒரு கொலை விஷயத்தை பத்தி தேடி கண்டுபிடிக்க வந்திருக்கோம். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ஓகேங்க. அதுக்கப்புறம் இந்த சிசிடிவிலாம் பார்க்க முடியுமான்னு கேட்கும்போது, இல்ல சார் சிசிடிவிலாம் இஷ்யூவா இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே. ஒரு வழியா அவங்க என்ன பண்ணுவாங்க, சிஸ்டத்துல வந்து அவங்க தங்கி இருக்கும்போது இந்த ஹோட்டல்லாம் தங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரி கார்டுலாம் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி பேமெண்ட் பண்ணும்போது இவங்க லவர் பேர் என்னன்னா கார்த்திக். ஓகேங்களா? அவரோட இத வந்து வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சாலும் என்ன இருக்குன்னா, ஆ அவரோட என்ன சொல்றது? அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த பூஜா பொண்ணும், அந்த கார்த்திக் அவங்களும் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இங்க வந்து தங்கியிருப்பாங்க. அப்ப கார்த்திக் தான் பே பண்ணி இருப்பான். ஸோ அவனோட இத வச்சு ஐடிய வச்சு என்ன பண்ணுவாங்க, அவனோட வீட்டு அட்ரஸ் வந்து ஒரு வழியா கண்டுபிடிச்சுருவாங்க. ஓகேங்களா? கண்டுபிடிச்சுட்டு வரும்போது வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து நந்திதாங்கிற ஒரு பொண்ண வந்து காட்டுறாங்க. இவங்க வேற யாரும் இல்ல. நம்ம கார்த்திக்கோட தங்கச்சி. ஓகேங்களா? இவங்கள வந்து காட்டுறாங்க. உடனே இவங்க வந்து இப்படி வந்து உங்க அண்ணன் வந்து காணாம போனாரு. அத பத்தி தான் நாங்க வந்து கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது, என்ன பண்றா, அங்க இவரு அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு வந்து விசாரிக்கிறாரு. ஓகேங்களா? விசாரிக்கும்போது இப்படி வந்து இவரு என்ன பண்ணாரு, இவரு அண்ணன் காணாம போன கதைய வந்து சொல்ல மாட்டாரு. இந்த வந்து பூஜா வந்து அவங்க லவர் இருக்காங்கல்ல, அவங்க காணாம போன கதைய வந்து இவங்க வந்து கேட்க வந்து வந்திருப்பாரு. உடனே வந்து அவங்க வந்து சடனா என்ன சொல்லுவாங்க, என் அண்ணன் காணாம போயே 2 வருஷம் ஆச்சு. அவனையே நான் ஊர் ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஸ்டோரிய சொல்றாங்க. என்னடா இது? நம்ம வந்து ஒரு லீடுக்காக இங்க வந்து வந்தா, இவங்க என்ன நமக்கு பதிலா இன்னொரு ஒரு கதைய வந்து இவங்க அண்ணனா கொலை பண்ணிருப்பான் அந்த ஒரு மைண்ட் செட்ல இவரு வந்து வந்திருப்பாரு. ஒருவேளை இவன் தான் இத கிட்னாப் பண்ணி அந்த பொண்ண ஏதாவது பண்ணிட்டானா மைண்ட் செட்ல வந்திருப்பாரு. பார்த்தா இவங்க அண்ணனே மிஸ் ஆயிட்டான் 2 வருஷமா அப்படின்னு வந்து இவங்க வந்து சொல்லி ஒரு இத ஸ்டோரிய வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க ஃபோட்டோல இவங்களும் எங்க அண்ணனும் இருக்க வந்து ஃபோட்டோ வந்து இருக்கு. உடனே அத பார்த்துட்டு இதுதான் உங்க அண்ணனான்னு கேட்கும்போது, ஆமா இதான் எங்க அண்ணன் அந்த மாரி சொல்ற மாரி சீன வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா? உடனே இவரு என்ன பண்றாரு, அக்கம் பக்கத்துல இருக்கவங்கலாம் விசாரிக்கிறாரு. இந்த மாரி கார்த்திக் பையன் வந்து 2 வருஷம் மிஸ் ஆயிட்டான்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஆமாப்பா ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்து நான் வந்து பார்த்துருக்கேன் அந்த பையன. அந்த பையன் வந்து அதிகமா யார்கிட்டயும் வந்து பேச மாட்டான். என்னன்னு பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சடனா அந்த பையன் என்ன ஆனான்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ அந்த பையன் என்னைக்கெல்லாம் காணாம போறானோ, அதுக்கு அடுத்துலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தங்கச்சி வந்து இங்க வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்னு வந்து சொல்லியிருக்க மாரி ஒரு சீன் வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இவங்க தங்கச்சிய கூட்டு வந்து இவங்க வந்து அவங்க அண்ணன் காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் வந்து குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து என்ன பண்ணாரு, இவரு வந்து அவங்க தங்கச்சிய கூட்டு கார்ல போயிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த மாரி கம்ப்ளைண்ட் குடுத்தாங்க. என்ன ஆச்சு? ஏதாச்சும் வந்து விசாரிப்பாங்க. உடனே போலீஸ்காரங்க இந்த பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து அலட்சியமா சொல்ற மாரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி நான் ஒரு 15 வயசு வரைக்கும் இங்க இருந்தேன். நாகர்கோவில் சைடுல வந்து இருந்தேன். அதாவது ஒரு நாடக கம்பெனில மாரி எங்க அம்மா, அப்பா வந்து இருந்திருப்பாங்க. அப்படி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அதுல 15 வயசு வரைக்கும் இருந்தோம். நான் வந்து ஒரு பரதநாட்டியம் ஆர்வத்தினால அங்க டான்ஸ்லாம் இது பண்ணிட்டு இருந்தேன். என் அண்ணன் வந்து நடிப்பு மேல ஆர்வம் உண்டு. ஸோ, அதனால அந்த ஃபீல்டுக்கான வேலைகள்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், கொல்கத்தாக்கு வந்து போயிட்டேன். இந்த இடத்துல பெங்களூர்ல கொஞ்ச நாள் இருந்தேன், கொல்கத்தால கொஞ்ச நாள் இருந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒவ்வொன்னா வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கார்ல வந்து வந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? போலீஸ் செக்மென்ட்லாம் முடிச்சுட்டு கார்ல வந்து வந்துட்டு இருக்கும்போது, ஆப்போசிட்ல ஒரு ரவுடி கும்பல் வந்து இவங்கள மறிச்சு வந்து ஃபாலோ பண்ணிட்டு மறிச்சு வந்து பிரச்சனை பண்றதுக்கு வந்து வருவாங்க. ஓகேங்களா? இது யாருன்னா, இவங்க வந்து பரதநாட்டியம் ஆடிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஃப்ரேம்ல காட்டுன பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோ வந்து ரசிச்சு வந்து பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோ வந்து இவங்க மேல ஒரு கண்ணா இருக்கும் போல. அந்த மாரி தான் காட்டுறாங்க. ஓகேங்களா? ஒரு நல்லா ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு ரசிச்சு வந்து பார்த்துட்டு இருப்பாரு. அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது, இந்த சீன் வந்து இவங்கள தொரத்துற மாரி காட்டுவாங்க. ஏன்னா, இவங்க வந்து நல்ல பரதநாட்டியம் ஆடுறத பார்த்து நெறைய பேர் ஆண்கள், பெண்கள்லாம் இவங்ககிட்ட வந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ, அதுல ஒருத்தன் வந்து இவங்ககிட்ட வந்து அப்படி இப்படி ரொம்ப இதா வந்து இருப்பான். ஸோ, இங்க வந்தவன் என்ன பண்ணுவான், நம்ம ஹீரோ வந்து இறங்கி போயிட்டு, இந்த மாரி பொண்ணுங்கலாம் கார்ல வந்து இருக்காங்க. நீ வந்து சும்மா வந்து பிரச்சனைலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது, அவன் எனக்கு வந்து ஒரு காசு வந்து குடுக்கணும் அப்படிங்கிறபோது, அந்த காசு வந்து நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இவரு ஒரு கெத்தா வந்து சொல்லிருவாரு. அதுக்கப்புறம் எவ்வளோ காசுன்னு கேட்கும்போது, கிட்டத்தட்ட 18,00,000 உடனே அப்படியே ஷாக் ஆயிருவாரு. அதுக்கப்புறம் இவரு வந்து என்ன பண்ணிருவாரு, ஃப்ரீயா இருந்த மாரி காட்டுறாங்க. ஓகேங்களா?
18 லட்சமா யோசிக்கும் போது அவங்க வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து அட்டாக் பண்றது மாதிரி போறாங்க. உடனே தலைவர் என்ன பண்றாரு, அவங்க 2 பேரையும் நல்லா அடிச்சு விரட்டி விட்டு அவங்கள வந்து கூட்டு வந்து போற மாதிரி வந்து காட்டுறாங்க. அப்பதான் இவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த சொன்னேன்ல, இவங்க வந்து 15 வயசு வரைக்கும் இங்க வந்து நாடகத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அங்க வந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் என் அண்ணன் வந்து எனக்கு வந்து என்ன பண்ணுவான், நான் அண்ணன்கிட்ட வந்து எப்பமாவது அங்கங்க மதுரை அந்த சைடு மாரி இங்க இருந்தா வந்து பார்த்துட்டு வந்து பேசுவோம். அந்த மாரி கதைய வந்து சொல்லிட்டு இருக்கா. ஓகேங்களா. ரொம்ப வந்து பாசமா இருப்பான். அந்த மாரிலாம் இவங்க வந்து சொல்றாங்க. உடனே இவரு ஸ்டோரிய வந்து சொல்றாரு. அதாவது நான் என்ன பண்ணேன், எனக்கு போலீஸ் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து உண்டு. ஆனா எனக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ்ல ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து அவரு கண்ணுக்கு ஒரு கலர் வந்து தெரியும். ஆனா ஒரிஜினலா அங்க வேற ஒரு கலர் இருக்கும். அந்த மாரி ஒரு விஷயம் இருக்கனால போலீஸ் வேலையில வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இவரு என்ன பண்ணுவாரு, ஃபேக்கா சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணிட்டு, இவருக்கு எந்த ஒரு இஷ்யூ இல்லன்னு சொல்லி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிட்டு, ஃபேக்கா வந்து போலீஸ் ஆஃபீஸரா சேர்ந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அந்த ஒருத்தங்க வந்து கல்யாணம் வந்து பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கலர வந்து மாத்தி வந்து எழுதிருவாரு. ஒரு இந்த கேஸ்ல வந்து. ஸோ அத பார்த்துட்டு இவருக்கு வந்து கண்ணுல வந்து இந்த மாரி பிரச்சனை இருக்கு. இவர் ஃபேக்கான சர்டிஃபிகேட் குடுத்து இந்த வேலையில சேர்ந்திருக்காருன்னு சொன்னோனே, இவர சஸ்பெண்டும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கதைய இவரு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவங்க ஒய்ஃபும் இவர விட்டு போயிருப்பாங்க. இவருக்கு சோகமான கதைய வந்து இவரு சொல்லிட்டு இருக்காரு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து என்ன வந்து காட்டுறாங்கன்னா, இந்த மாரி கார்த்திக் வந்து ஒரு கம்பெனில வந்து வேலை பார்த்திருப்பான். ஓகேங்களா. அந்த கம்பெனில போய் இந்த மாரி 2 வருஷத்துக்கு முன்னாடி கார்த்திக்ன்னு ஒருத்தன் இருந்தான். உங்க கம்பெனில வேலை பார்த்தான். அவன் சடனா வந்து அதுக்கப்புறம் அவன் வந்து காணாம போயிட்டான். அது என்ன ஏதுன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு, அங்க ஒருக்கா எம்டி அவர்லாம் புடிச்சு வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாருன்னா, இப்போ இருக்காங்கல்ல, நம்ம கார்த்திக்கோட தங்கச்சி. ஓகேங்களா. அவங்க வீட்டு பக்கத்து வீட்ல இருக்க ஒரு வயசானவங்க கிட்ட வந்து இந்த மாரி விசாரிக்கிறாங்க. இந்த மாரி கார்த்திக் காணாம போனதுக்கு முன்னாடி லாஸ்ட்டா அவங்க வீட்டுக்கு யாராவது வந்தத பார்த்தீங்களா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரிச்சுப்பாங்க. என்னன்னா, இவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாரி வந்து வந்து புதுசா வந்து ஒண்ணு எடுத்தான். அதனால தான் அவங்களுக்கு பூஜாக்கும், அவங்க கார்த்திக்கும் வந்து பிரச்சனை ஆச்சு. அந்த மாரி ஒரு சீன் வந்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ வந்து என்ன பண்ணியிருப்பாரு, ஒருவேள அந்த சாரிய வந்து அவன் லவ்வருக்கு குடுக்கலன்னா, வேற யாரும் தங்கச்சிக்கு குடுத்துருப்பானா? அந்த மாரி மைண்ட் செட்லலாம் யோசிப்பாரு. அது வந்து இவங்க வீட்ல வந்து கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க, இவங்க தங்கச்சி வந்து எனக்கு அந்த மாரி சாரிய வந்து குடுக்கலன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த பக்கத்துல இருக்கிற தாத்தா கிட்ட ஏதாவது விசாரிக்கும்போது, அவரு என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆமா ஒரு வாட்டி அந்த கார்த்திக்கும் கூட ஏதோ ஒரு பொண்ணும் அந்த மாரி உள்ள வந்தாங்க. அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு மட்டும் தனியா ஏதோ பேக் எடுத்துட்டு கொண்டு போற மாரி இருந்துச்சு. அந்த மாரிலாம் இவரு வந்து ஒரு லீடு வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. அப்ப வந்து நான் தூரத்துல இருந்து பார்த்தேன். கண்ணாடி சரியா போடல. அந்த மாரி வேணா மங்களா ஒரு பொண்ணு வந்து பேக் எடுத்து போன மாரி இருந்துச்சு. அந்த மாரி வந்து சொல்லியிருப்பாரு. ஒருவேள அந்த பொண்ணுக்காக தான் இவருலாம் சாரி எல்லாம் எடுத்திருப்பாரோ! அப்படின்னு வந்து ஒரு சைடுல வந்து இவரு வந்து இன்வெஸ்டிகேஷன் மாரி பண்ணிட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து என்ன பண்ணுவாரு, இந்த மாரி சின்ன வயசுல வந்து இந்த கார்த்திக் வந்து ஒரு நாடக சபையிலலாம் வேலை பார்த்தாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அங்க இருக்க ஆளுகிட்ட போயிட்டு, இந்த மாரி கார்த்திக் எல்லாம் எப்படி அவன் காணாம போயிட்டான்னா, அவன பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்திருப்பாரு. அந்த பையன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவரு வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து சொல்லுவாரு. ரொம்ப அவர பத்தி பெருசா வந்து தெரியும்னா, நாடக சபையில ஒருத்தர் வந்து இருப்பாரு. அதாவது அந்த அப்ப இருந்தவரு. ஓகேங்களா. ஒரு கொஞ்சம் ரொம்ப நாளா இருக்கிறவரு போல. அவரு வந்து இது வந்து ஏதோ ஒரு கோயில் விசேஷமா போயிருக்காரு. இன்னும் அவரு வந்து வரவே இல்ல. அவரு வந்துச்சுன்னா, நான் வந்து அவர்கிட்ட வேணா கேட்டு வந்து சொல்றேன். அந்த மாரி ஒரு சீன வந்து நமக்கு வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இவரு வந்து என்ன பண்ணியிருப்பாரு, இவருக்கு வந்து ஒரு டவுட் வந்திருந்திருக்கும். இந்த ஒரு கம்பெனில வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனிக்கே வரல. அவன் என்னானா, ஏதானான்னு தெரியலன்னு சொல்லிட்டு, அந்த கம்பெனில உள்ள எம்டி என்ன பண்ணியிருப்பாரு, அங்க உள்ள லேபர்கிட்டலாம் சொல்லியிருப்பாரு. இவன் என்ன பண்ணுவான்னா, கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட்டு விசாரிக்க போயிருப்போம் பார்த்தீங்களா, கார்த்திக் பத்தி. அப்படி விசாரிக்க போகும்போது பார்த்துப்போனா, அங்க இருக்க ஃபோட்டோல வந்து ஒண்ணு வந்து நோட் பண்ணுவாரு. அதாவது கார்த்திக் காணாம போன அ அன்னைக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்த நாள் ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்திருப்பாங்க. அதாவது ஜனவரி 31 அ ச சாரி டிசம்பர் 31 2021ல ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிற மாரி வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 22 ஜனவரி 1ல வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிற மாரி வந்து காட்டுவாங்க. ஓகேங்களா. நியூ இயர் அன்னைக்கு எடுத்த மாரி ஒரு ஃபோட்டோ காட்டுவாங்க. அந்த 2லயும் என்ன டிஃபரெண்ட் வந்து இருக்கும்னா, நம்ம எம்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபோட்டோல வந்து ஃபேஸ்ல எந்த ஒரு காயமும் இல்லாத மாரி இருக்கும். அந்த நெக்ஸ்ட் உள்ள ஃபோட்டோ ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, தலையில வந்து ஒரு காயம் இருக்கிற மாரி காட்டும். ஸோ அத வச்சுட்டு அவரு என்ன வந்து கெஸ் பண்றாருன்னா, ஒருவேளை ஏதோ ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அந்த ஒரு நாள் கேப்ல. ஓகேங்களா. அதுல வந்து இவங்க கார்த்திக் ஏதாவது வந்து பண்ணியிருக்கலாம். மேபி அதுல இருக்க சண்டையில வந்து இவர் தலையில வந்து அடிபட்டுருக்கும். அந்த மாரி இவர் ஃப்ரேம் வந்து காட்டுறாரு. சரி இது அந்த ஆஃபீஸ்ல உள்ள யாருக்கெல்லாம் இந்த மாரி சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இவரு ஒரு 3 பேர்கிட்டயும் கெஸ் பண்றாரு. இவங்க 3 பேருக்குள்ள தான் ஏதாவது இருக்கு. இவருக்கும் கார்த்திக்கும் ஏதாவது லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோவ அங்கங்க ஒட்டி வைக்கிறாரு. அதுல 2, 3 பேர் வந்து எந்த ரியாக்ஷனும் பண்ண மாட்டாங்க. ஒரே ஒருத்தன் மட்டும் அந்த ஃபேஸ பார்த்தோனே ரியாக்ஷன் காட்டி என்ன பண்றான், ஃபோன் அடிச்சு யாருக்கிட்டயோ பேசுற மாரி காட்டுவான். அவன் வேற யாருக்கும் பேச மாட்டான். அந்த எம்டி கிட்ட தான் பேசுற மாரி வந்து காட்டுறான். அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து மறுபடியும் வந்து இவரு என்ன பண்றாரு, அந்த நந்திதா அவங்க வீட்டுக்கே வந்து வந்துடுறாரு. அந்த கார்த்திகோட
தங்கச்சி வீட்டுக்கு. அங்கே வந்து மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் வந்து அவர் வந்து பண்ணிட்டுருக்காரு. கார்த்திக் என்ன ஆச்சு ஏதாச்சு அந்த மாதிரி அவருக்கு வந்து பண்ணிட்டுருக்காரு. ஓகேங்களா, அந்த ஃப்ரேமை வந்து காட்டுறான். அதுக்கப்புறம் இடையில வந்து ஒரு சின்ன விஷயத்தையும் வந்து சும்மா வந்து காட்டுவான். என்னன்னா இவங்க கையில் வந்து ஒருத்தன் வந்து ஒரு வந்து வாட்ச் அவரும் சும்மாவும் சொல்லுவார், சார் என்ன சார் எப்படி சார் எப்படின்னா இவர் அந்த ஃபோட்டோல வந்து தலையில மார்க் அடிப்பட்டதை முதல்ல நோட் பண்ணியிருப்பார்ல, ஆனால் இவர் அதை வந்து கூட இருக்க விக்கி நோட் பண்ணிக்க மாட்டார். சார் இந்த அளவுக்கு அப்சர்வேஷன் பண்ணுறீங்களா சார், எப்படி சார் எல்லாமே அப்சர்வேஷன் தான், இப்போ நீ இந்த வாட்சை பார்த்தா என்ன சொல்லுவ அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவார், இந்த வந்து ஒரு பழமையான வாட்ச் சார், இந்த கம்பெனி பேர் அதை மட்டும் தான் விக்கின்னு சொல்லுவான். ஆனால் அவர் மறுபடியும் என்ன பண்ணுவார், இவன் கையில் ஒரு வாட்ச் வந்து கட்டியிருப்பான், அந்த வாட்சை வாங்கிட்டு இந்த பாத்தியா அந்த வாட்ச் வந்து உடஞ்சிருக்கு, அது இல்லாமல் இதில் வந்து நீ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வந்து உன் கைக்கு செட் ஆகிற மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஊசி போட்டு இது வந்து வச்சிருக்க, அந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு நீ வந்து மாட்டி வச்சிருக்க, அந்த மாதிரி வந்து சொல்லுவார். சார் என்ன சார் இந்த அளவுக்கு இப்போ இந்த அளவுக்கு இவ்வளோ டீப்பாக இது பண்ணுறீங்கன்னு சொன்னோன்னா, அதுதான் வந்து அப்சர்வேஷன் பார்க்குற இதை வச்சு தான் இருக்குது. மேபி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், இந்த வாட்ச் வந்து உனக்குள்ளது கிடையாது, உங்கள் வீட்டில் உள்ளவங்க யாருக்குள்ளே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு 2 3 ஒரு பேரை சொல்லுவார். இவன் விக்கி இதுலேருந்து எந்த ஒரு ரியாக்ஷன் வராது. ரெண்டாவது ஒரு பேரை சொல்லுவானே அவனை வந்து முன்கூட்டி இது ஒரு எங்கள் மாமாக்குள்ளதான் அந்த மாதிரி சொல்லிடுவான். ஸோ அந்த அளவுக்கு அவர் அப்சர்வேஷன் திறன் வந்து இருக்கிறத வந்து அங்கே வந்து சீனில் வந்து காட்டுறாங்க. அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணுவார், நம்ம ஹீரோ வந்து இந்த காணாமல் போன பொண்ணு இருக்காங்களா அவங்க வீட்டில் வந்து விசாரிச்சுட்டு இருப்பாரு. இந்த மாதிரி உங்கள் பொண்ணு என்ன இந்த 4 நாளுக்கு முன்னாடி தான் காணாமல் போனாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், அவங்களுக்கு என்னாச்சு அந்த மாதிரி கேட்கும்போது, ஆமாம் இந்த மாதிரி ஒரு லவர் இருக்காங்கன்னு சொன்னாங்க, பட் அவனை நான்லாம் பார்த்ததெல்லாம் கிடையாது, திடீர்னு சண்டை போடுவாங்க திடீர்னு சேர்ந்துப்பாங்க, ஆனால் அந்த பூஜாவுக்கு வந்து அவங்க மேலே வந்து ரொம்ப வந்து லவ் வந்து இருக்கும், அந்த மாதிரி வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க காணாமல் போன மாதிரி வேறு ஏதாவது உங்கள்கிட்ட பேசுனாங்களா வச்சாங்களான்னு கேட்கும்போது, அவங்க எப்பவுமே எங்கேயா இருந்தால் ஏதாவது ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து எனக்கு வந்து லிங்க் மாதிரி அனுப்புவாங்க, அது வந்து நான் வந்து பார்த்து தெரிஞ்சுப்பேன், லாஸ்ட்டாக ஒரு லிங்க் மாதிரி எனக்கு அனுப்புனாங்க, பட் அது வந்து என் செல்லில் வந்து ஓப்பன் ஆகலை, அந்த மாதிரி ஒரு சீனை வந்து காட்டி வந்து முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு இது வந்து காட்டுறாங்க ஃப்ளாஷ்பேக்கில். என்னன்னா ஃபர்ஸ்ட் மூவி ஸ்டார்டிங் வந்து ஒருத்தன் வந்து இவங்களை இடிச்சிட்டு பர்ஸை வந்து கீழே போட்டு வந்து போவான் பார்த்தீங்களா, அது வேற யார் பர்ஸும் கிடையாது, இந்த நம்ம காணாமல் போனாங்க சொன்னாங்க பார்த்தீங்கன்னா பூஜா, அவங்களோட பர்ஸ் தான். அவங்க பேக்கில் இருந்த பர்ஸ் தான் ஒரு பக்கத்தில் ஒருத்தர் வந்து எடுத்துட்டு அவங்க தெரியாமல் களவாண்டு வருவான். அது இவங்க மேலே இடிச்சு பொத்துன்னு அந்த பர்ஸ் கீழே வந்துடும். இவர் என்ன நினைப்பாரு, இந்த பையனோட பர்ஸ் தான் எடுத்து கீழே வந்து சொல்லிட்டு அந்த பர்ஸை வந்து இவர் வந்து அவங்ககிட்டயே வந்து கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, பஸ்ஸுலேருந்து ஏறி போகும்போது பார்ப்பாங்க, அவங்க பையில வந்து பர்ஸ் வந்து இருக்காது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த யார் இந்த வில்லன் தான் கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு பிளான் வந்து போடுறாரு. எப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 2 பேர் வீட்டில் வந்து ஒட்டி வச்சிருப்பாங்க, பட் அதில் வந்து ஒருத்தன் மட்டும் ரியாக்ஷன் வந்து காட்டுறான், அவன் இவனுக்கு தான் கால் பண்ணியிருப்பான்னு எப்படி வந்து இவர் வந்து கெஸ் பண்ணுவார்னா, இவங்களுக்கு வந்து ஒரு இவனுக்கு அங்கே உள்ள ஆஃபீஸில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருப்பான், ஃபைல்லேருந்து ஒருத்தன் மேலே இருப்பான், அவங்க மூலிமா என்ன பண்ணுவான், ஒரு பிளேஸுக்கு வந்து வர வச்சிருப்பான். ஓகேங்களா, வர வச்சுட்டு இருக்கும் போது அவங்க பேசிட்டு இருக்க சமயம் வந்து இவனுங்க 2 பேரும் ஒளிஞ்சிருப்பாங்க, நம்ம ஹீரோவும் விக்கியும் ஒளிஞ்சிருந்து கண்ணை காட்டி உண்மையை சொல்லு, அந்த 2 ஃபோட்டோவெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கும் போது ஒரு ஃபோட்டோக்கு வந்து ஃபேஸ் வந்து சரியா இருக்கு, இன்னொரு ஃபோட்டோவில் வந்து உன் நெத்தியில் வந்து காயம் ஏற்பட்டிருக்கு, அந்த கார்த்திக் அரசியா வந்து உன்னை தான் பார்க்க வந்திருக்கான், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அந்த மாதிரி சொல்லும் போது, நீ எல்லாம் ரிட்டையர் ஆன போலீஸ், ஐ மீன் சஸ்பெண்ட் ஆன போலீஸ், உன்னெல்லாம் என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தான் அந்த துப்பாக்கி எடுத்து காட்டுவார். அதுக்கு முன்னாடி நார்மலாக பேசிட்டு இருப்பார், துப்பாக்கி எடுத்து காட்டுவார். உடனே இவன் என்ன பண்ணுறான், பயந்து வந்து அது மாதிரி சொல்கிறான். அதாவது இந்த வந்து இவனுக்கு 2 பேரும் என்ன பண்ணுவான்னா, அந்த டானும் இந்த கார்த்திக்கும் ஒர்க்கில் வந்து என்ன சொல்கிறது, நல்ல ஒரு எலியும் புலியுமா இருக்கிற மாதிரி வெளி உலகத்தை வந்து காட்டிப்பாங்க. 2 பேரும் பிஸ்னஸ் வந்து எதிரிகள் மாதிரி காட்டிப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே நல்ல ஒரு கம்பெனி தான். ஓகேங்களா, அந்த கார்த்திக் என்ன பண்ணுவானா, இவன் எதிரியா இருக்கான்னு நினச்சிட்டு சொல்லிட்டு இவன்கிட்ட, அதாவது இவன் பண்ணுற தொழில் இதெல்லாம் என்ன பண்ண ஒரு கேமராவில் வீடியோ எடுத்துட்டு வந்து இவங்கிட்ட காட்டலாம், அந்த மாதிரி வரும்போது தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு பாட்டில் 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு இவன் வந்து கிளம்பி போயிடுவான். இதை வந்து என்ன பண்ணுவார், நம்ம எம்டி வந்து தெரிஞ்சுப்பாரு. ஓகேங்களா, எம்டினா யாருன்னா வினித். ஓகேங்களா, தெரியல, சந்திரமுகிலெல்லாம் வந்திருப்பார்ல அவர் தான். அவர் வந்து தெரிஞ்சிருப்பாரு. ஓகேங்களா, சார் நம்மளோட விஷயம்லாம் அவனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு சொல்லிட்டு இவனுங்க 2 பேர் தான் என்ன பண்ணுவானுங்க, இந்த கார்த்திக் போறது வந்து பின்னாடியே போயிட்டு அவனை இடிச்சு என்ன பண்ணியிருப்பானுங்க, ஒரு ஆத்துல வந்து தள்ளியிருப்பானுங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி அவனை சொல்லிட்டு கொலை பண்ணிட்டோம், அந்த மாதிரி வந்து ஆத்துல தள்ளி விட்டோம், நாங்களும் பயந்து என்ன பண்ணிட்டோம், அங்கேருந்து வந்துட்டோம், அந்த மாதிரி இவர் வந்து இந்த கதையை வந்து சொல்றாரு. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து தான் அந்த சீனு பார்த்தா தெரியும். அவர் காரில் வந்திருப்பாங்க, அவங்க பைக்கில் வந்து இடிச்சு அந்த கீழே வந்து தள்ளியிருப்பான், அந்த சீனை வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து வந்துடுறாரு. வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஆளுங்கள்லாம் விட்டு இறக்க விட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த பைக்கு அந்த நம்ம கார்த்திக் வந்துருப்பார்ல
அவரோட பாடிலாம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு அந்த ரிவர்ல இறங்கி செக் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கு பை மாதிரி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து வண்டி எடுத்துருவாங்க, சாக்கு பை கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஏடா ஒரு சாக்கு பை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சாக்கு பையை திறந்து பார்த்தா அங்கே தாங்க ஒரு செம ட்விஸ்ட் இருக்கும். அந்த சாக்கு பையில வந்து யார் இறந்துருப்பாங்கன்னு பார்த்தா நம்ம கார்த்திக் இருக்க மாட்டாரு. அதுக்கு பதில் இந்த காணாம போன பூஜா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்கள கொலை பண்ணி யாரோ வச்சிருப்பாங்க. டே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து தோணும். அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு, அவங்க அம்மா கிட்ட வந்து கால் பண்ணி இந்த மாதிரி வந்து இவங்க இறந்துட்டாங்க தெரியும்ல, அது இந்த மாதிரி வந்து உங்க பொண்ணு வந்து உங்களுக்கு லாஸ்டா பார்க்கறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு லிங்க் ஏதோ அனுப்புறான்னு சொன்னீங்களே, ஓப்பன் ஆனு சொன்னீங்களா, அதை கொஞ்சம் எனக்கு அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து கேட்பாரு. அதை வந்து இவங்க வந்து இவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஃபார்வர்ட் பண்ண அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நந்திதா பொண்ணு வந்து பரதநாட்டியம் ஆடுற மாதிரி ஒரு வந்து வீடியோ வந்திருக்கும். உடனே இவர் வந்து யோசிப்பாரு, ஏன்னா சம்மந்தமே இல்லாம இவங்களோட வீடியோ எதுக்கு இவங்க பொண்ணு வந்து இவங்களுக்கு வந்து அனுப்ப போறாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு விக்கி கிட்ட வந்து பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மம்முட்டி என்ன பண்றாரு, மறுபடியும் வந்து நம்ம நந்திதா அவங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஆறு லேக்ல வந்து போய் பார்த்தோம், பார்த்ததுல வந்து இறந்து கிடந்தது உங்க அண்ணன் கிடையாது, அது அந்த பூஜா பொண்ணு தான் இறந்துருச்சு அப்படின்னு மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே இவர் என்ன பண்றாரு, உடனே அந்த பொண்ணு வந்து சந்தோஷத்துல இந்த சந்திரமுகி படத்துல நம்ம யாரு ஹீரோயின் இருக்காங்க ஜோ இந்த ரியாக்ஷன் பண்ணுவாங்களா அந்த மாதிரி இவங்க ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து சட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து ஆகுது. ஆயிட்டு சந்தோஷத்தில் அப்போ என் அண்ணன் ஏதோ ஒரு இடத்துல உயிரோட தானே இருக்கான் அப்படி சொல்லிட்டு ஒரு சந்தோஷமா இருந்து வாங்க உங்களுக்கு வந்து நான் வந்து எல்லாருக்கும் வந்து பாயசம் வந்து தரேன் அப்படி சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு வந்து கூட்டு வந்து வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க இருக்க ஃப்ரிட்ஜை திறக்கும் போது பார்த்தா ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒருத்தன் வந்து இவங்ககிட்ட 15 லட்ச ரூபா பணம் கட்டு ஒருத்தன் வந்து மிரட்டிருப்பான்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கார்ல வரும்போது அவனை கொலை பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. டேய் என்னடா இது சீனு இப்படி போகுது, படம் டேரக்டர் வேற லெவலில் எடுத்திருக்காரு அந்த மாதிரி தான் வந்து தோணும். என்ன ஒரு ரீசன்னா அதுக்கு முன்னாடியே இவனை வந்து கொலை பண்ணுறதுக்கு வந்து இந்த நந்திதா அவங்க பொண்ணு வந்து பிளான் போட்டிருப்பாங்க. பிளான் போட்டு பார்த்தீங்கன்னா பாயசத்தில் விஷத்தை கலந்து இவனை வந்து கொண்டிருப்பாங்க. அந்த பாடியை தான் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வச்சிருப்பாங்க. அதை வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்துருக்க மாட்டார். நமக்கு வந்து அது பார்க்குற மாதிரி வந்து சீன் வந்து காட்டுறாங்க. அதுக்கு இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து இவங்ககிட்ட வந்து அடிக்கடி வந்து டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காருல்ல, ஓகே என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இவருக்கும் பாயசத்தில் வந்து கொடுக்குறாங்க இவரை கொலை பண்ணுறதுக்கு. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பாயசம் குடிக்காம உட்காந்து நிறைய கேள்வி மேலே கேள்வியாக வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்படி இருக்க வந்து பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து ஒரு ஃபோன் வந்து வருது. ஓகேங்களா, ஃபோனில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் இவர் வந்து இந்த நந்திதா இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நாங்கள் சின்ன வயசுல வந்து நாகர்கோவில் வந்து ஒரு இடத்துல வந்து இருந்தோம், அதாவது என்னதுன்னா இந்த பரதநாட்டிய நாட்டிய குடும்பத்தில் வந்து இருந்தோம்னு சொல்லுவாங்கல்ல, நாட்டிய குழுவில் இருக்கும் போது இருந்தோம், அதுக்கப்புறம் நான் அங்கங்கே போயிட்டேன்னு சொல்லுவாங்க. அதை சொன்ன இவர் என்ன பண்ணுவார், அப்போ வந்து ஒருத்தர்கிட்ட போய் விசாரிச்சிருப்பாரு, அதில் லீட் ஆகல பெரிய ஆளாக இருப்பார்ல, அவர் வந்து எங்கேயோ ஒரு கோயிலுக்கு எங்கேயோ போகிறதுனால அவர் இல்லாதனால அவருக்கு தான் எல்லா டீட்டெயில்ஸ் தெரியும் அந்த மாதிரி சொல்லியிருப்பார்ல, அவர் வந்து இப்போ மறுபடியும் அந்த ஏரியாவுக்கு வந்து வந்துருவார் போல. வந்தவொடனே என்ன பண்ணுவாரு, ஃபோனை போட்டு இந்த மாதிரி நீங்க கார்த்திகை பத்தி விசாரிச்சீங்களாமே அந்த மாதிரி வந்து கேட்பாரு. ஆமாங்க விசாரிச்சேன், அவங்க கார்த்திக் வந்து காணாம போயிட்டாரு ஒரு 2 வருஷமா, அவரை பத்தி தான் நான் கேஸ் தான் நான் விசாரிச்சுட்டு இருக்கேன். அவங்க தங்கச்சி தான் என்னது அவங்க தங்கச்சி தான் இந்த மாதிரி நீங்க வந்து இந்த இடத்துல இருக்கீங்க அந்த மாதிரி சொன்னேன் அப்படி சொன்னவொடனே இவரு ஒரு மாதிரி சாக்காய சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறாரு. என்னது அவங்களுக்கு தங்கச்சியா, அவ தான் இறந்து வந்து 15 வருஷத்துக்கு 15 வயசுல இறந்துட்டாலே அந்த மாதிரி சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. டேய் ஏன்னா சொல்றீங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாளா, என்ன சார் சொல்றீங்க, அவங்க இப்பதான் சார் அவங்க ஒரு வீட்டுல இருந்து சார் பேசிட்டு இருக்கேன் அப்படி சொன்ன உடனே இவர் வந்து ஒரு கதையை வந்து சொல்றாரு. அதாவது அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலயே அவங்க வந்து தங்கச்சி மேல ரொம்ப வந்து பாசமா இருப்பான். ஆனா அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வந்து இருக்கும். அதனால வந்து அவங்களோட 15 வயசுல வந்து இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்க அப்பாவும் அம்மாவும் வந்து இறந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை வந்து காட்டுறாங்க. அப்போ அவனால வந்து இவன் தங்கச்சின்னு சொன்னது வந்து யாரு, அப்ப இங்க இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு நமக்கே செம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு சீன் தான் இந்த ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும். ஓகேங்களா, அந்த மாதிரி ஃபோன் பேசிட்டு இருப்பாரு, அவங்க ரியாக்ஷன் வந்து பின்னாடி இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து தான் நமக்கு வந்து அந்த ஃபிளாஷ்பேக்கை வந்து காட்டுற மாதிரி காட்டுறாங்க. என்னன்னா இவன் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பைக்ல வந்து இடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, இவன் வந்து என்ன பண்ணுவான், அங்கே இருக்க லேக்கில் வந்து விழுந்திருப்பான். லேக்லேருந்து விழுந்துட்டு என்ன பண்ணிடுவான், டக்குன்னு வெளியே எந்திக்கும் போது அதாவது என்ன பண்ணுவான், உள்ள கார்த்திக் வந்து இறந்து போனதாகவும் வெளி உலகத்துக்கு வந்து இவன் வந்து நந்திதாவா வெளியே வந்த மாதிரியும் அந்த மாதிரி ஒரு இது வந்து காட்டுறான். எப்படின்னா மென்டலி இவனுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா, என்ன ஒரு ரீசன்னா அதுக்கப்புறம் வந்து அதை நான் சொல்கிறேன், பிரச்சனை இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வந்து இதில் இப்போ நிறைய கேள்வி மாதிரி கேள்வியாக இருப்பால, இவங்க டக்குன்னு ஏதோ ஒரு இதில் வந்து கொலகாரி மாதிரி ஆகி நம்ம ஹீரோ வந்து கொலை பண்றதுக்கு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, எதுக்காக இந்த சம்பவம் வந்து நடக்கும்னா இவர் நிறைய விஷயம் வந்து இவர் வந்து கண்டுபிடிச்சிருவாரு ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்க இங்க இந்த வயசுல நீங்க இங்க இருந்தீங்க, இந்த வயசுல இங்க இருந்தீங்க
அப்படிலாம் சொல்லும்போது இவங்க அண்ணன்கிட்ட ஏன் நீங்க வந்து பேசினதே இல்லைன்னு சொல்லும்போது அவங்க சும்மா சொல்லுவாங்க, அந்த மாதிரி மதுரையில் இருக்கும்போது பேசுறீங்க, அங்க இருக்கும்போது பேசுறேன், ஸ்டார்டிங் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவங்க வந்து ஏதாவது ஒரு கட்டுக்கதை மாதிரி அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க உங்க ஃபோன் டிஸ்ட்ரி, அதாவது உங்க 15 வயசுக்கு மேல நீங்க எங்க போனீங்க, ஏது போனீங்க, யாருமே எதுவுமே வந்து சொல்லலையே. நீங்க கொல்கத்தாலாம் இருந்தீங்கன்னு சொல்றீங்க. சரி, அங்க இருக்க உங்க ஃபோன் நம்பர் குடுங்க. அந்த மாரிலாம் கேட்கும்போது தான் அவங்க டென்ஷன் ஆகி, ஓகே நம்மள பத்தி இவன் ஏதோ தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு இவங்கள வந்து அட்டாக் பண்ண வந்து பார்த்துருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஒரு ரீசன்னா, இவங்க வந்து இந்த கார்த்திக் வந்து சின்ன வயசுல இவனுக்கு வந்து பெண்மை தன்மை வந்து அவனுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? அதனால வந்து என்ன பண்ணுவான், கண்மை போடுறது, லிப்ஸ்டிக் போடுறது அந்த மாரி இருப்பான். இதெல்லாம் பார்த்து அவங்க அப்பா வந்து இவன அடிச்சு வந்து விரட்டியிருப்பாரு. அதுக்கப்புறம் இவன் பண்ணி ஒரு கட்டத்துல வந்து இவங்க அப்பாவே வந்து பெரிய மாடியிலேருந்து கீழ தள்ளிப்போட்டு இவன் தான் வந்து கொன்றுப்பான். ஓகேங்களா? 15 வயசுக்கு அப்புறம். ஏன்னா இவங்க தங்கச்சி இறந்தத வந்து இவன் வந்து இவனால வந்து தாங்கிக்க முடியாது. ஓகேங்களா? அதனால என்ன பண்ணா, அவங்கள மாரியே வந்து பரதநாட்டியம் ஆடுறது, இது பண்றது. அதாவது வெளி உலகத்துல வந்து ஆண் ஆண் மாரி இருப்பான். ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த பரதநாட்டியம் அந்த மாரிலாம் ஆடும்போது அவன் பெண்ணா மாறிடுவான். அந்த மாரி இத வந்து இவனுக்கு வந்து யாரு வந்து சொல்லுவார்ன்னா, அவரு குழுல இருந்த ஒரு தலைவர் வந்து ரொம்ப நாளா ஊருக்கு போயிருந்தாரு. அவர் வந்து ரிப்பீட்டா பேசினாருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அகைன் வந்து பேசும்போது. ஸோ வந்து அப்பதான் இவருக்கு வந்து இந்த லீடு வந்து கிடைக்குது. அப்பதாங்க நமக்கு தெரியுது, இவ்வளவு நாளா நம்ம வந்து இங்க வந்து பார்த்தது கார்த்திக் தாங்க பொண்ணா வந்து மாறியிருப்பான். உண்மையில படம் எப்படி இருந்துச்சு? வேற லெவல்ல இருந்துச்சுல. டேய் என்னடா டைரக்டர் உண்மையில தாறுமாறு தக்காளி சோறு எடுத்துருக்கடா படம்ன்னு. எதுக்கு அப்படி ஒருத்தன் வந்து 18,00,000 கேட்டான் பார்த்தீங்கன்னா, அப்பதான் நமக்கு வந்து தெரியுது. இவங்க வந்து கொல்கத்தால போய் ஆப்பரேஷன்லாம் பண்ணிட்டு பொண்ணா மாறிதான் 18,00,000லாம் கடன் வந்து வாங்கியிருப்பாங்க. லாஸ்ட்டா வந்து அவனையே வந்து கொலை பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, ஃப்ரீசர்ல வந்து வச்சிருக்க மாரி வந்து சீன் வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா? அவன் என்ன பண்ணியிருப்பான், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண தங்கச்சி வந்து மறக்க முடியாத இதா வந்து இருந்திருக்கும். ஸோ என்ன பண்ணியிருப்பான், அந்த ஆத்துல சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த லேக்ல விழுந்து இதான உடனே, இவன் தங்கச்சியாக மாறி என்ன பண்ணியிருப்பான், 2 வருஷம் முன்னாடி இவன் அண்ணன் வந்து இறந்து போன மாரியும், ஐ மீன் காணாம போன மாரியும், இவங்க வந்து அந்த வீட்டுக்கு வந்து வந்த மாரியும். ஏன்னா அக்கம் பக்கத்துல சொல்லியிருப்பாங்கல்ல, இவன் அண்ணன் காணாம போன அதுக்கு அடுத்த நாள் தான் இவங்க வந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கார்த்திக் பையன் என்னானா ஏதான்னு தெரியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வயசானவர் வந்து ஆ அவர் வந்து கண்ணாடி போட்டிருந்தா தெளிவா தெரிஞ்சிருக்கும். கண்ணு சரியா கண்ணாடி போடுறதுனால கண்ணு மங்கலா இருக்கும்போது, ஒரு பொண்ணு வந்து ஏதோ ஒரு பைய வந்து எடுத்துட்டு வந்து உள்ள போனாங்க, வெளிய போனாங்கன்னு சொல்லும்போது, எல்லாமே நம்ம தலைவன் தான். அதாவது என்ன பண்ணிருக்கா, பொண்ணாவே வந்து அவர் வந்து மாறி இருப்பாரு. இப்படி ஒரு சீனை வந்து சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சுல்ல. உடனே என்ன பண்ணுவான், இவன் வந்து கத்தி எடுத்து இவங்க வந்து குத்திருவான் நம்ம மம்முட்டிய. உடனே என்ன பண்ணிடுறானுங்க, நம்ம ஹீரோவும் வந்து வந்துடுறாரு. இந்த சீனை பார்த்தா தெரியும். இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டேன். ஹீரோ வந்து ஹீரோல நம்ம இவரு கூட அசிஸ்டண்டா இருப்பார்ல விக்கி, அவரு வந்து என்ன பண்றாரு, ஒரு சும்மா துப்பாக்கியில கன்னே இருக்காது. அந்த துப்பாக்கி காட்டி என்ன பண்ணுவாரு, இவங்களையும் யாரு இந்த நந்திதா பொண்ணையும் அவங்க வீட்டில் வந்து ஒருத்தன் வந்து வேலைக்காரன் வந்து வேலை பார்ப்பான். அவங்களையும் வந்து சூட் பண்ற மாதிரி வந்து காட்டுவாங்க. உடனே என்ன பண்றானுங்க, அவங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடுற மாதிரியே காட்டுவாங்க. என்ன ஒரு சீன்னா, இவங்க அண்ணன் தேடி வந்து என்ன பண்ணிருப்பா, இந்த பொண்ணு தான் இங்க வந்து வந்திருப்பா. ஓகேவா? அதாவது இந்த பூஜாங்க பொண்ணு தான் என்ன பண்ணிருப்பா, நம்ம நந்திதா வந்து வந்திருப்பா. அங்க வந்து இவங்க அண்ணனை பத்தி கேட்டபோது, அதாவது இவ பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இவன் அண்ணனை பத்தி கேட்டாலோ, இவங்கள பத்தி கேட்டாலோ அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிருவாங்க. ஓகேவா? ஸோ வந்து அண்ணனை பத்தி வந்து அவன் எங்க போனா ஏது போனான்னு தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு அதாவது நந்திதா பொண்ணை வந்து அவங்க லவர் வந்து கேட்கும்போது, அந்த கோவத்துல என்ன பண்ணிருப்பா, இவங்க தான் அவங்கள வந்து கொலை பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எங்க வீட்டு இருக்கிற வேலைக்காரன் மூலியமா என்ன பண்ணுவாங்க, அந்த சாக்கு பையில கட்டி இவங்க தான் ஆத்துக்குள்ள வந்து வீசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அண்ணனை வந்து காணல அப்படின்னு சொல்லிட்டு வெளி உலகத்துல இருந்து அண்ணனை காணாத மாதிரி தேடுற மாதிரி இது வந்து காட்டியிருப்பாங்க. உடனே இவர் என்ன பண்ணுவாரு, இவர் டிடெக்டிவ் ஒரு சேனல் வச்சிருக்காருல, உடனே இங்க நடந்த சம்பவத்தெல்லாம் வச்சு ஒரு வீடியோ மாதிரி மேக் பண்ணி என்ன பண்ணியிருப்பாரு, இவர் வந்து அதை வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி சீன் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு ஃபைனலா என்ன வந்து காட்டுறாங்கன்னா, அந்தமான் நிக்கோபார் தீவுல வந்து என்ன பண்றாங்க, நம்மளோட நந்திதா அவங்க என்ன பண்றாங்க, அங்க வந்து இருக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு தான் ஒரு லிங்க் வந்து வருது. ஓகேங்களா? அந்த லிங்க் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த வீடியோலாம் இவர் அப்லோட் பண்ணார்ல, அந்த வீடியோ லிங்க் வந்து அங்க அவங்களுக்கு வந்து அனுப்பி வச்சிருப்பாரு. அத வந்து பார்க்குறாங்க. இந்த டாமினிக் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஸ்டோரிலாம் அவன் லைஃப்ல நடந்து சொல்லிட்டு இருப்பாரு. அது இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சடனா அப்படி திரும்பும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஓரத்துல இருக்காரு பார்த்தீங்களா, இவரு வந்து இவங்கள நந்திதாவ பார்க்க வர மாரி ஒரு சீன காட்டுறாங்க. இவங்களும் இப்படி திரும்பி பார்க்குறாங்க. அதோட கட் பண்ணிட்டு இந்த படத்த வந்து முடிச்சிடுறாங்க. படம் எப்படி இருந்துச்சு காய்ஸ்? செமையா இருந்துச்சுல. உண்மையில வேற லெவல்ல எடுத்திருந்தாங்க. லாஸ்ட்டா தான் தெரிஞ்சுச்சு எனக்கு, டேய் என்னடா படத்த சூப்பரா எடுத்து வச்சிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய சஸ்பென்ஸ் உள்ள படத்துல வந்து ஏதாவது இந்த கிரைம் பண்றதுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே மோஸ்ட்லி நிறைய படத்தை வந்து நான் வந்து இப்போ பார்த்ததுனால ஒரு சில படத்தை ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவேன். ஒரு 1/4 மணி நேரத்துல 20 நிமிஷம் வாட்ச் பண்ணும்போது ஓகே மேபி இவனா தான் கொலையா இருக்கும், இந்த மாதிரி ஒரு இதா இருக்கும், இந்த மாதிரி ரீசனுக்காக கொலை நடந்திருக்கும் கண்டுபிடிச்சா. ஒரு சில வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே கூட நிறைய இதை கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா கிளைமேக்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இதை வந்து நான் ட்விஸ்ட்டை வந்து நான் பார்த்தே கிடையாது. இந்த படத்தை வேற யாரும் டைரக்ட் பண்ணல, நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் தான் டைரக்ட் வந்து பண்ணியிருக்காரு. லாஸ்ட் இயர் இறங்கின படம். பார்க்குறவங்க போய் பாருங்க. மூவியோட நேம் டாமினிக் அண்ட் த லேடி பர்ஸ். ஓகேங்களா? பாய் காய்ஸ்.
நாளைக்கு வேற ஒரு படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை சி யூ. திஸ் இஸ் பரமேஷ். இந்த வீடியோஸ் பிடிச்சா ஒன்ஸ் அகைன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் காய்ஸ், குட் நைட், ஹேவ் அ ஸ்வீட் ட்ரீம்ஸ்.